ரீட்டைல் இன்வெஸ்டரோட ஃபேவரட் ஸ்டாக் ஐடிசி கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் ஆல் டைம் ஹைலேருந்து நியர்லி 35% ஃபால் ஆயிருக்கு லாஸ்ட் 1 இயர்ல. இந்த டைம்ல ஐடிசி லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணாம வேணாமன்றதை இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சிருக்கும். ஒரு காலத்துல ஐடிசின்றது சிகரெட் கம்பெனி தான், ஆனா இப்போ ஐடிசியோட பிசினஸ் மாடல் தான் அவங்களுடைய ரியல் ஸ்ட்ரென்த்தாவே இருக்கு. ஐடிசியோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா மல்டி பிசினஸ் ஸ்ட்ராங் கேஷ் ஃப்ளோ இருக்கு. ஒரு பிசினஸ் ஸ்லோ ஆனாலும் மத்த பிசினஸ் சப்போர்ட் பண்ணுது. ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது ஸ்டாக் PE 20 லாஸ்ட் 18 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது நியர் இந்த லோ வேல்யூல இருக்கு. ROE அண்ட் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் குட்டாவே இருக்கு. இது ஒரு டெட் ஃப்ரீ ஸ்டாக். பிசினஸ் மாடல்னு பார்க்கும்போது சிகரெட் பிசினஸ் கேஷ் மிஷின் ஹை மார்ஜின், அந்த கேஷ்ல தான் மற்ற பிசினஸே பில்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் FMCGயோட growth ஐடிசிக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணுது. ஆஷிர்வாத், சன்ஃபிஸ்ட், பிங்கோ, சாவ்லான், ஃபியாமா, மங்கள்தீப் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் ஐடிசியோட ஸ்ட்ராங் சப்போர்ட் பேஸா இருக்கு. ஐடிசியோட FMCG போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பேண்ட் ஆகுறது, அவங்களுடைய மார்க்கெட் ஷேரையும் இன்க்ரீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பேப்பர் போர்ட் அண்ட் பேக்கேஜிங் பிசினஸ். பேப்பர் போர்ட்னு வரும்போது கிளாஸ்மேட் அண்ட் பேப்பர் கிராஃப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா மார்க்கெட்ல ரெவல்யூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பேக்கேஜிங் பிசினஸ்னு பார்க்கும்போது இ-காமர்ஸ் அண்ட் FMCG பிசினஸ் க்ரோ ஆகும்போது பேக்கேஜிங்ல டிமாண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த பிசினஸும் ஸ்ட்ராங்காவே க்ரோ ஆயிட்டு இருக்கு. அக்ரி பிசினஸ் சொல்லவே வேணாம், ஃபார்ம் டு ஃபேக்டரி மாடல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதுக்குமே ஸ்ட்ராங் சப்போர்ட் பேஸை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐடிசியோட பிசினஸ் மாடல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது கூடவே லாங் டேர்ம்க்கு ஐடிசி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான ரீசன் கன்சிஸ்டன்ட் கேஷ் ஃப்ளோ, பிராண்ட் பவர், FMCG ஸ்கேலிங், டைவர்சிஃபைடு ரெவென்யூ. இந்த மாடல்ஸ்னால ஐடிசி ரொம்ப ஸ்ட்ராங்கா க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஐடிசி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வெல் ஸ்டாக் மாதிரி ட்ரேடருக்கு இதுல த்ரில்லிங் இல்ல, இன்வெஸ்டருக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறம் உங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணுமா வேணாமான்றதை நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இந்த விஷயத்தை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. எப்பயும் சொல்ற மாதிரி தான் இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸி நண்பா, புரிஞ்சு பண்ணும்போது.